வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய மக்கள் மன்ற தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ளார். புதுச்சேரி கொசப்பாளையத்தில் மூதாட்டியிடம் நகை பணம் திருடிய 2 பெண்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. மரக்காணம் அருகே கடலில் கட்டுமரம் கவிழ்ந்து மீனவர் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் மன்ற தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ளார். புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தேசிய மக்கள் மன்றம் மூலம் தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தற்போது சமூக பொருளாதார அரசியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை மணக்குள விநாயகர் ஆலயம், தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம், ஹம்ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஆகியவற்றில் வழிபட்டார். பின் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரி துறைமுகம் வந்து அங்கிருந்து படகு மூலம் கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை கடலில் ஏற்றி அறிமுகம் செய்தார். நீலம், வெள்ளை, சிவப்பு நிற கொடியில் கையில் வேலேந்திய சிங்கம், 6 நட்சத்திரங்கள் மற்றும் நெற்கதிருடன் LJK என பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 64 படகுகள் LJK வடிவத்தில் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றன. இந்நிகழ்ச்சி அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது. இப்படியாக புதுவையின் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கதவை திறப்பதை குறிக்கோளாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெறும் தொடக்க விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கொள்கைகளை அறிமுகம் செய்கிறார்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒழிச்சு நம்ம கூடிய விரைவில் சிங்கப்பூர் மாதிரி, ஒரு டென்மார்க் மாதிரி, ஒரு பூட்டான் மாதிரி, ஒரு அயர்லாந்து மாதிரி நம்ம புதுச்சேரியை மாற்றியே தீரணும். இன்றைக்கி இந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம முன் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போ இல்லாமல் இருந்தால் சரி, ரிசோர்ஸஸ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, எஜுகேட்டட் யூத் இருக்காங்க. இன்றைக்கி இவங்களுக்குலாம் வேலை இல்லாதனால தான் அவங்க பாதை மாறி போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களோட அன்பையும் ஆதரவும் மட்டும்தான் இங்கே நான் கேட்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் எனக்கு வேணாம். புதுச்சேரி கொசப்பாளையத்தில் மூதாட்டியிடம் நகை பணம் திருடிய 2 பெண்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரங்கநாயகி. கடந்த மாதம் 24ஆம் தேதி மூதாட்டி ரங்கநாயகி ஜோல்னா பையின் உள்ளே ஒரு சிறிய தாம்பூல பையில் 22 சவரன் தங்க நகை மற்றும் 1,10,000 ரொக்க பணத்தை வைத்துக்கொண்டு நெல்லித்தோப்பு சிக்னலில் ரோட்டை கிராஸ் செய்ய காத்திருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத 2 பெண்களில் ஒருவர் கையில் கை குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த மூதாட்டியிடம் உங்களை ரோட்டை கிராஸ் செய்து விடுகிறோம் என்று கூறி அந்த மூதாட்டியை இரு பக்கத்திலும் அணைத்தவாறு பிடித்து கொண்டு ரோட்டை கிராஸ் செய்தனர். திருவள்ளுவர் சாலை முனையில் உள்ள ஓட்டலின் அருகே விட்டுவிட்டு சென்றபோது மூதாட்டி ரங்கநாயகி வைத்திருந்த ஜோல்னா பையை ஜிப்பு திறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதனை சோதித்த போது உள்ளே இருந்த நகை பணம் திருடி சென்றது தெரிய வந்தது. பின்னர் ரங்கநாயகி இச்சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி கடந்த மாதம் 27ஆம் தேதி இச்சம்பவத்தில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் மண்டல் பகுதியை சேர்ந்த சாரதா வயது 32 மற்றும் வள்ளி வயது 30 ஆகியோர் மூதாட்டியிடம் தங்க நகை மற்றும் பணத்தை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 பெண்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த தங்க நகைகளை புரோக்கர் மூலம் விற்று 15 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் அதில் செலவு செய்தது போக மீதி 7 லட்சம் ரூபாய் பணத்தை குற்றவாளியிடம் இருந்து கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதனிடையே கைது செய்யப்பட்ட வள்ளியின் குழந்தைக்கு நேற்று 1வது பிறந்தநாள் என்பதால் கிழக்கு SP சுருதி, இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் மனிதாபிமானத்தோடு குழந்தையின் பிறந்த நாளுக்கு புத்தாடை மற்றும் கேக் வாங்கி காவல் நிலையத்தில் கொண்டாடினர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா
வருடந்தோறும் கொண்டாடப்படும். அதன்படி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றது. இதில் லெமன் இன் தி ஸ்பூன், பந்து வீச்சு, மாற்றுத்திறனாளிகள் வாகனத்தில் பைக் ரேஸ், வட்டப்பந்து வீச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை துறையின் ஊழியர்கள் செய்தனர். மரக்காணம் அருகே கடலில் கட்டுமரம் கவிழ்ந்து மீனவர் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பனிச்சமேடு மீனவர் கிராமம் கங்கையம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன், வயது 32. இவர் நேற்று மாலை மீன்பிடிக்க அவருக்கு சொந்தமான கட்டுமரத்தில் தனியாக கடலுக்கு சென்றுள்ளார். அப்போது கடலில் வழக்கத்திற்கு மாறாக அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்துள்ளது. இதனால் கடல் அலைகளில் சிக்கி மணிகண்டன் சென்ற கட்டுமரம் கடலில் கவிழ்ந்துள்ளது. இதனை பார்த்து அருகில் இருந்த மீனவர்கள் மணிகண்டனை காப்பாற்ற முயற்சி செய்துள்ளனர். ஆனால் மணிகண்டன் கடலில் மூழ்கிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை சக மீனவர்கள் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு மணிகண்டன் உடல் கட்டுமரம் கவிழ்ந்த பகுதியில் இருந்து சில மீட்டர் தூரத்தில் கரை ஒதுங்கியது. இதனை பார்த்து அவரது உறவினர்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மரக்காணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரணிநாதன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மணிகண்டனின் மனைவி அஸ்வினி மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகார் மீது மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பாரதி அறக்கட்டளையின் வெள்ளி விழாவில் பாரதி மக்கள் மன்றத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புரட்சிகர தேசிய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 144வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலும் தமது வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையிலும் பாரதி அறக்கட்டளை இன்று புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள பாரதி நினைவகத்தின் எதிரில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பாரதி அறக்கட்டளையின் புதிய மக்கள் தொடர்பு முன்னெடுப்பான பாரதி மக்கள் மன்றத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் பாரதி ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் எள்ளு பேரன் நிரஞ்சன் பாரதி, பாரதி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ராஜகோபால் சுவாமி, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் தரணிக்கரசு, டாக்டர் செல்வநாதன் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இக்கொண்டாட்டங்களின் முக்கிய அம்சங்களில் ஒன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 150வது பிறந்தநாள் விழாவிற்கான ஆயத்த குழுவை அமைப்பதாகும். வரும் ஆண்டுகளில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே பாரதியின் உணர்வை திறம்பட முன்னெடுத்து செல்வதற்கும் அவரது புரட்சிகரமான மரபு எதிர்கால சந்ததியினருக்கு உத்வேகம் அளிப்பதை உறுதி செய்வதற்கும் ஒரு விரிவான செயல் திட்டத்தை வகுப்பதற்காக இக்குழு தனது தொடக்க கலந்துரையாடலை நடத்தியது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட தந்தை பெரியார் நகரில் பெரிய மற்றும் சிறிய பூங்கா அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட தந்தை பெரியார் நகரில் பொதுமக்களின் நலனுக்காக அமைக்கப்பட உள்ள பெரிய பூங்கா மற்றும் சிறிய பூங்கா பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இப்பூமி பூஜை விழா கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சீரிய முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உழவர்கரை நகராட்சி மூலமாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் பெரிய பூங்கா அமைப்பதற்கு 8,55,000 ரூபாய், சிறிய பூங்கா அமைப்பதற்கு 4,77,000 ரூபாய் என மொத்தம் 13,32,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக பொறுப்பேற்றுள்ள இளங்கோவனுக்கு ஊழியர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை பதிவாளராக இளங்கோவன் பொறுப்பேற்றுள்ளார். அவரை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைவர் பாஸ்கர் தலைமையில் செயலாளர் சுரேஷ், துணைத் தலைவர் செந்தில் வேலவன், துணை செயலாளர் ஆனந்தவேலு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்களிடம் இளங்கோ, உங்களுக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன், சட்டத்திற்கு உட்பட்டு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன், நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார்.
புதுச்சேரியில் தேடல் சேவகன் அமைப்பிற்கு இலவச ஆம்புலன்ஸை நடிகர் KPY பாலா வழங்கினார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தேடல் சேவகன் அமைப்பிற்கு இலவச ஆம்புலன்ஸை நடிகர் KPY பாலா வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்த பணம் எதுவும் கிடையாது, மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஆம்புலன்ஸை வழங்கிய பாலா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா, எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை, சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் நோக்கம் மட்டுமே, கடைசி வரைக்கும் சம்பாதித்து சேவை செய்ய வேண்டும் என்றார். விஜய் கட்சியில் சேர திட்டமா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதுமில்லை, கடைசி வரை சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என பாலா தெரிவித்தார். படையப்பா ரீரிலீஸ் சிறப்பு, நானும் சென்று பார்த்தேன் என்றும் பாலா கூறினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,370 ரூபாய். 1 சவரன் தங்கம் 98,960 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,100 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். தேசிய மக்கள் மன்ற தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ளார். புதுச்சேரி கொசப்பாளையத்தில் மூதாட்டியிடம் நகை பணம் திருடிய 2 பெண்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. மரக்காணம் அருகே கடலில் கட்டுமரம் கவிழ்ந்து மீனவர் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.